Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz channel. இது வேத வினாவிடை லூக்கா 6. இயேசுவும் அவருடைய சீஷரும் எப்போது பயர்வழியே நடந்து போனார்கள்? பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளில். இயேசுவினுடைய சீஷர்கள் பயிர்வழியே நடந்து போகையில் என்ன செய்தார்கள்? கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் சீஷர்களை நோக்கி என்ன கேட்டார்கள்? ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது எதை கேட்டு வாங்கி புசித்தார்கள்? தேவ சமூகத்து அப்பங்கள். தேவ சமூகத்து அப்பங்களை யார் மட்டும் புசிக்க வேண்டும்? ஆசாரியர். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் யார்? மனுஷகுமாரன். ஜெப ஆலயத்தில் எப்படிப்பட்ட கையுள்ள மனுஷன் இருந்தான்? சூம்பின வலது கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். இயேசுவின் மேல் நோக்கமாயிருந்தவர்கள் யார்? வேதபாரகரும் பரிசேயரும். வேதபாரகரும் பரிசேயரும் ஏன் இயேசுவின் மேல் நோக்கமாயிருந்தார்கள்? அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு யாருடைய சிந்தனைகளை அறிந்தார்? வேதபாரகர் பரிசேயர். இயேசு யாரை நீ எழுந்து நடுவே நில் என்றார்? சூம்பின கையையுடைய மனுஷனை. இயேசு வேதபாரகர் பரிசேயரிடம் என்ன கேட்டார்? ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். இயேசு எல்லாரையும் சுற்றி பார்த்து உன் கையை நீட்டு என்று யாரிடம் சொன்னார்? சூம்பின கையையுடையவனிடம். இயேசு சூம்பின வலது கையையுடையவனிடம் உன் கையை நீட்டு என்று சொன்னவுடன் என்னவாயிற்று? அவன் கை மறுகையைப் போல சுஸ்தமாயிற்று. பரிசேயரும் வேதபாரகரும் என்ன ஆலோசித்தார்கள்? அவர்கள் மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். இயேசு மலையின் மேல் முழுவதும் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜெபம். இயேசு தம்முடைய சீஷர்களில் எத்தனை பேரை தெரிந்தெடுத்தார்? 12 பேரை. இயேசு 12 பேருக்கும் என்ன பெயரிட்டார்? அப்போஸ்தலர். இயேசு சீமோனுக்கு என்ன பெயரிட்டார்? பேதுரு. சீமோனுடைய சகோதரன் யார்? அந்திரேயா. இயேசு தெரிந்தெடுத்த அப்போஸ்தலர் நாமங்கள் என்ன? சீமோன் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பத்லமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியோத். இயேசுவின் உபதேசத்தை கேட்கும்படிக்கு ஜனங்கள் எங்கிருந்து வந்திருந்தார்கள்? யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்திருந்தார்கள். யாரும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள்? அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும். இயேசுவிடமிருந்து எது புறப்பட்டதினால் ஜனங்கள் அவரை தொட வகை தேடினார்கள்? வல்லமை. இயேசு யார் பாக்கியவான்கள் என்று யாரை நோக்கி பார்த்து சொன்னார்? தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் என்றார். தரித்திரராய் இருக்கிறவர்களுக்குரியது எது என்றார் இயேசு? தேவனுடைய ராஜ்யம். யார் திருப்தி அடைவார்கள் என்றார் இயேசு?
பசியாயிருக்கிறவர்கள். யார் நகைப்பார்கள் என்றார் இயேசு. அழுகிறவர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக எது நடந்தால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்றார் இயேசு. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் போது மனுஷகுமாரன் நிமித்தமாக தள்ளப்படுகிறவர்களுக்கு எங்கே பலன் மிகுதியாய் இருக்கும் என்றார் இயேசு. பரலோகத்தில். தாங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தவர்கள் யார் என்றார் இயேசு. ஐஸ்வர்யவான். திருப்தியுள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றார் இயேசு. பசியாய் இருப்பார்கள் என்றார். நகைக்கிறவர்கள் இனி எப்படி இருப்பார்கள் என்றார் இயேசு. துக்கப்பட்டு அழுவார்கள் என்றார். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து எப்படி பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்றார் இயேசு. புகழ்ச்சியாய். புகழ்ச்சியாய் பேசுகிற மனுஷருடைய பிதாக்கள் யாருக்கும் அப்படியே செய்தார்கள் என்றார் இயேசு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு. யாரை சிநேகியுங்கள் என்றார் இயேசு. சத்துருக்களை. யாருக்கு நன்மை செய்யுங்கள் என்றார் இயேசு. பகைக்கிறவர்களுக்கு. யாரை ஆசீர்வதியுங்கள் என்றார் இயேசு. சபிக்கிறவர்களை. யாருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றார் இயேசு. நிந்திக்கிறவர்களுக்காக. யாருக்கு மறு கன்னத்தையும் கொடு என்றார் இயேசு. ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு. எதை எடுத்துக்கொள்கிறவனுக்கு தடை பண்ணாதே என்றார் இயேசு. அங்கேயே எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே என்றார் இயேசு. நாம் எப்படி மனுஷருக்கு செய்ய வேண்டும் என்றார் இயேசு. மனுஷர் நமக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படியே நாமும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்றார். சிநேகிக்கிறவர்களை சிநேகித்து நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் யார்? பாவிகள். திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக யார் யாருக்கு கடன் கொடுக்கிறார்கள்? பாவிகள் பாவிகளுக்கு. யாரை சிநேகிக்க வேண்டும் என்றார் இயேசு. சத்துருக்களை. என்ன செய்ய வேண்டும் என்றார் இயேசு. நன்மை. எப்படி கடன் கொடுங்கள் என்றார் இயேசு. கைமாறு கருதாமல். உன்னதமானவர் யாருக்கு நன்மை செய்கிறாரே என்றார் இயேசு. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும். நம் பிதா எப்படி இருக்கிறார் என்றார் இயேசு. இரக்கமுள்ளவராய். யார் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்றார் இயேசு. நம் பிதா. நாம் எப்போது குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்போம் என்றார் இயேசு. நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால். நாம் எப்போது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்போம் என்றார் இயேசு. நாம் மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருந்தாள். நாம் எப்போது விடுதலை பண்ணப்படுவோம் என்றார் இயேசு. நாம் விடுதலை பண்ணும்போது. நமக்கு எப்போது கொடுக்கப்படும் என்றார் இயேசு. நாம் கொடுக்கும்போது. நமக்கு எப்படி போடுவார்கள் என்றார் இயேசு. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து நம் மடியில் போடுவார்கள் என்றார் இயேசு. நமக்கு எந்த அளவினால் அளக்கப்படும் என்றார் இயேசு. நாம் அளக்கும் அளவினால். யாருக்கு யார் வழிகாட்டினால் இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் என்றார் இயேசு.
குருடனுக்கு குருடன். யார் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல என்றார் இயேசு. சீஷன். யார் தன் குருவை போல் இருப்பான் என்றார் இயேசு. தேறினவன். நாம் நம் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் யார் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறோம் என்றார் இயேசு. நம் சகோதரன். நாம் முதலில் எதை எடுத்து போட வேண்டும் என்றார் இயேசு. நம் கண்ணில் இருக்கிற உத்திரம். எது கெட்ட கனி கொடாது, எது நல்ல கனி கொடாது என்றார் இயேசு. நல்ல மரம் கெட்ட கனி கொடாது, கெட்ட மரம் நல்ல கனி கொடாது என்றார் இயேசு. ஒவ்வொரு மரமும் எதினால் அறியப்படும் என்றார் இயேசு. அதினதின் கனியினால். எதில் அத்திப்பழங்களை பறிக்கிறது இல்லை, எதில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை என்றார் இயேசு. முட்செடிகளில் அத்திப்பழங்களையும் நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களையும் பறிக்கிறதும் இல்லை என்றார். நல்ல மனுஷன் எதிலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் என்றார் இயேசு. தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து. பொல்லாத மனுஷன் எதிலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான் என்றார் இயேசு. தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து. எதின் நிறைவினால் வாய் பேசும் என்றார் இயேசு. இருதயத்தின். யார் தான் சொல்லுகிறபடி செய்யாமற் போகிறார்கள் என்றார் இயேசு. அவரை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள். எதை காண்பிப்பேன் என்றார் இயேசு. தன்னிடத்தில் வந்து தன் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று காண்பிப்பேன். ஆண்டவரின் வார்த்தையின்படி செய்கிறவன் எதின்மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பானவன் என்றார் இயேசு. கற்பாறை. கற்பாறையின் மேல் கட்டிய வீடு என்ன நடந்தும் அசையக்கூடாமற் போயிற்று என்றார் இயேசு. பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசையக்கூடாமற் போயிற்று என்றார். ஏன் கற்பாறையின் மேல் கட்டிய வீடு பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் மோதியும் அசையக்கூடாமற் போயிற்று என்றார் இயேசு. அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்ததால். ஆண்டவரின் வார்த்தையின்படி செய்யாதவன் எதன் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருப்பான். மண்ணின் மேல். மண்ணின் மேல் கட்டப்பட்ட வீடு நீரோட்டம் அதின் மேல் மோதியவுடன் என்னவாயிற்று? அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது. Thank you. ஆமேன்.